வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் உள்ள முதலிடை பருவத் தேர்வுக்கான முக்கியமான குறுவினாக்களை பார்க்கலாம் வாங்க. நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத் தொடர்களை எழுதுக. உலக காற்று நாள் ஜூன் 15ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது. உலக காற்று நாளுக்காக ஒரு விழிப்புணர்வுக்கான தொடர்களை எப்படி எழுதலாம்னா, காற்று மாசு மனித உயிருக்கு கேடு, காற்றுதானே கடவுள், அது இல்லாத இடமில்லை, தூய காற்று இயற்கையின் உயிர் மூச்சு, மரம் தருமே காற்று, இல்லையே ஏது உயிர் மூச்சு. உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான முழக்க தொடர்கள். காற்று காற்று, காற்று மாசு மாசு மாசு, மனித 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 உயிருக்கு கேடு, உயிருக்கு கேடு கேடு கேடு, காற்று தானே கடவுள், காற்று காற்று தானே 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 கடவுள், கடவுள் கடவுள், அது இல்லாத இடமில்லை, அது இல்லாத 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 இடமில்லை, இடமில்லை இடமில்லை. தூய காற்று, தூய தூய காற்று, காற்று காற்று இயற்கையின் உயிர் மூச்சு, இயற்கையின் உயிர் 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 மூச்சு, மூச்சு மூச்சு. மரம் தருமே காற்று, மரம் தருமே 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 காற்று, காற்று காற்று, இல்லையேல் இல்லை இல்லையேல் ஏது 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 உயிர் 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 மூச்சு, மூச்சு மூச்சு. இரண்டாவது வினா, காற்றின் வேகத்தை ஆற்றல் பற்றி புறநானூறு எவ்வாறு பாடுகிறது? இந்த கொஸ்டின் புக் இன்சைட் உள்ள கொஸ்டின். இதுவும் முந்தைய வருட வினாக்கள்ல கேட்டிருக்காங்க. காற்றினோட ஆற்றலை புறநானூற்றுல வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு ஐயூர் முடவனார் பாடியிருக்காரு. மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு சேர்க்கிறது அப்படின்னு புறநானூற்றுல பாடியிருக்காரு. காற்றின் ஆற்றலை காற்றின் ஆற்றலை ஆற்றலை வலி 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 மிகின் மிகின் வலி இல்லை வலி வலி இல்லை 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 என்று ஐயூர் முடவனார் முடவனார் சிறப்பித்துள்ளார். சிறப்பித்துள்ளார். இப்பாடல் புறநானூற்றுல 51வது பாடலாக அமைந்துள்ளது. இரண்டாவது, மதுரை இளநாகனார். மதுரை இளநாகனார் இளநாகனார் கடுங்காற்று கடுங்காற்று மணலை மணலை கொண்டு கொண்டு வந்து சேர்க்கிறது சேர்க்கிறது என்று என்று காற்றின் காற்றின் வேகத்தை பற்றி வேகத்தை பற்றி பற்றி புறநானூறு பாடுகிறது பாடுகிறது. இந்த பாடல் புறநானூற்று 55வது பாடலாக அமைந்திருக்கு. அடுத்தது 3வது கொஸ்டின், வசன கவிதை குறிப்பு வரைக. வசன கவிதைனா உரைநடையும் கவிதையும் சேர்ந்து ஒரு கவிதை வடிவமா உருவாவதுதான் வசன கவிதை. உரைநடையும் உரைநடையும் கவிதையும் கவிதையும் இணைந்து இணைந்து யாப்பு
யாப்பு. கட்டுகளுக்கு க இட்டு க லு இக்கு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு அ இம் பா இர் ப இட்டு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் உ ரு வா இக் க இப் ப டு யும் உருவாக்கப்படும் கவிதை 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 வடிவம் வடிவயும் வடிவம் வசன கவிதை வசன கவிதை 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 எனப்படுகிறது படுகிறது எனப்படுகிறது. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது 4வது கொஸ்டின். பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக. அதாவது வேலைக்கு போற பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உங்க தம்பியோ தங்கச்சியோ அழும்போது நீங்க எப்படிலாம் வந்து அவங்களை சமாதானப்படுத்துவீங்க அப்படின்னு எழுதலாம். அழாதே தம்பி, அப்பா அம்மா இப்போது வரும் நேரம்தான். உனக்கு பசிக்கிறதா? என்ன வேண்டும்? நாம் விளையாடுவோமா? தின்பண்டம் தருகிறேன், சாப்பிடு. அதற்குள் நம் அப்பா அம்மா வந்து விடுவார்கள் என்ற ஆறுதல் சொற்களை கூறுவேன். நீங்க எப்படிலாம் உங்க தம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் படுத்துவீங்க, சமாதானப்படுத்துவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. அடுத்தது மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. மா அல் அப்படின்னா திருமால் அப்படின்னு அர்த்தம். இதோட இலக்கண குறிப்பு வந்து இது வந்து செய்யுளிசை அளபடை இல்லைன்னா இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. மா அல் என்பதன் பொருள் திருமால். இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. அடுத்தது தண்ணீர் குடி, தயிர்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. தொடரில் அமைக்க. தண்ணீரை குடி, இந்த தொகைநிலை தொடரை எப்படி எழுதலாம்? தண்ணீரை குடி. இதுல வந்து ஐ என்ற வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளதால் இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையாகும். தயிர் குடம், இது எப்படி எழுதலாம்னா தயிரை உடைய குடம். இதுல ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவும் அதோட பயனும் தயிரை உடைய குடம் அப்படின்ற பயனும் மறைந்து வந்துள்ளதால் இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையாகும். இதை எப்படி தொடரில் அமைக்கலாம்னா தாய் தன் மகனிடம் அடிக்கடி தண்ணீரை குடி என்றாள். பெண்ணொருத்தி தயிர்குடம் தலையில் சுமந்து வீதியில் தயிர் விற்றாள். பெண்ணொருத்தி பேயின்னோ ரு இத்தி பெண்ணொருத்தி தயிர்குடம் தலையில் சுமந்து வீதியில் தயிர் விற்றாள். அடுத்தது 7வது கொஸ்டின். தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணுரு தருக. தொகை சொற்கள் முப்பால். முப்பால்னா என்றது 3 பால். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். முப்பால், அறம், பொருள், இன்பம். இதோட எண்ணூறு எப்படி எழுதுனா ஙா அப்படின்னு எழுதலாம். 3க்கு எண்ணூறு வந்து ஙா. ஐந்திணை. ஐந்திணை 5 திணை என்னதுன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5ம் 5 திணைகளாகும். 5ஓட எண்ணூறு வந்து ரூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாக்வாதினி எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.